ஹலோ பசங்களா, வெல்கம் டு சைலம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் பிஎஸ்எம்எஸ் கோர்ஸை பற்றி, அதான் நம்மளோட சித்தா மெடிசனை பற்றி, அதுக்கு எப்படி அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன இருக்குது, அதுக்கு கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணணும், ஸ்டேட் ரிசர்வேஷன் எவ்வளவு, அதே மாதிரி யூனியன் ரிசர்வேஷன் எவ்வளவு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சித்தா மெடிசன்னா என்ன? அது வந்து நம்ம திராவிடியன் கல்ச்சரில் இருக்கிற ஒரு மெடிசினல் சிஸ்டம், நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மெடிசினல் சிஸ்டம். ஸோ அந்த மெடிசனை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். பிகாஸ் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்கல்ல, பிளான்ட்ஸு ஹெர்ப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஒரு அலோபதி டாக்டர் இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு கெரியர் தான் நம்ம பிஎஸ்எம்எஸ் கோர்ஸ் மூலமாகவும் கிடைக்க போகுது. கெரியர் வைஸ் ஆகட்டும், பேக்கேஜ் வைஸ் ஆகட்டும், ஒரு ஈக்குவலன்சி இதுக்கு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரெப்யூட்டடான ஒரு கோர்ஸு. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸு இதை விரும்பி படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் நிறைய ஓப்பனிங்ஸும் நம்ம பிஎஸ்எம்எஸ் கோர்ஸ் மூலமாக நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயரில் சைலத்தில் படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸு நீட் ஆகட்டும், ஜேஇ ஆகட்டும் கிராக் பண்ணிவிட்டு அவங்க வந்து கவர்மெண்ட் சீட்ஸில் படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கும் படிக்கணும்னா நம்ம கையில் சைலத்தோட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. பசங்களாம் உங்களுக்கு தெரியும்ல, சைலத்துக்கு ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் ரிப்பீட்டர் ப்ரோக்ராம் இருக்காங்க. நீட் 2026க்காக நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு மாறா ஹைப்ரிட் பேட்சில் ஆஃப்லைனாக படிக்கலாம். அது கோயம்புத்தூர்லேயும், திருச்சியிலையும், திருநெல்வேலியிலையும் இருக்குது. அது இல்லை, ஆன்லைனாக படித்தா போதும், எனக்கு இப்போ ஆன்லைன் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு வெற்றி பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது இல்லை சார், நான் 12th படிக்கிறேன் சார், எனக்கு வந்து ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் பேக்கப்பில் 12th முடிக்கணும், போர்டு எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு தான் சைலத்தோட ஆன்லைன் தளபதி பேட்ச் இருக்குது. சார் எங்களுக்கு ஆஃப்லைனாக படிக்கணும் சார், நான் 11th 12th படிக்கிற மாதிரிலாம் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதே மாதிரி 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட ஸ்கூல் முடிச்சுக்கிட்டு ஈவினிங்கில் சைலத்தோட ஹைப்ரிட் சென்டர்ஸில் போய் தளபதி ப்ரோ அந்த மாதிரி கோர்ஸும் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் சைலத்தை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் பசங்களா. எஸ், ஸோ தட்ஸ் இட். நம்ம செஷன் ஆரம்பிக்கலாமா? எஸ், செஷன் என்ன? சித்தா மெடிசின். ஸோ இந்த கோர்ஸ் 12th முடிச்சு நேராக போய் இந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணணும். கோர்ஸோட பேர் என்ன? பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசின் அண்ட் சர்ஜரி, ஷார்ட்டாக பிஎஸ்எம்எஸ்னு சொல்லலாம். அண்ட் இட்ஸ் அ ட்ரெடிஷ்னல் இந்தியன் மெடிசின் சிஸ்டம். மெயின்லி வந்து தமிழ் ஹெரிட்டேஜ், தட் மீன்ஸ் திராவிடியன் கல்ச்சரில் இருக்கிற ஒரு மெடிசினல் சிஸ்டம். ஓகேவா? தென் இதோட கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜஸ், இந்த கோர்ஸை ஆஃபர் பண்ணுற கவர்மெண்ட் காலேஜஸ் எங்கெல்லாம் இருக்குது? தமிழ்நாட்டில் 2 இடத்துல இருக்காங்க. ஒன்று சென்னையில், இன்னொன்று திருநெல்வேலியில், பாளையங்கோட்டையில் இருக்காங்க. ஸோ இந்த சென்னை கேம்பஸில் வந்து 60 சீட்ஸ் இருக்குது. அதில் அதே மாதிரி பாளையங்கோட்டையில் வந்து 100 சீட்ஸ் இருக்காங்க. ஓகே, கிளியர் பசங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 85% ஸ்டேட் கோட்டா தான், அண்ட் 15% மட்டும்தான் ஆல் இந்தியா கோட்டாவில் இருக்குது. ஸோ அது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு அட்வான்டேஜஸான விஷயம். ஸோ கவர்மெண்ட் செக்டரில் ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணுறது தான் இந்த 2 சித்தா மெடிக்கல் காலேஜஸ். யூனியன் கவர்மெண்ட் ரன் பண்ணுற ஒரு கேம்பஸும் இருக்காங்க. அது வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா சென்னை. அதில் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 60 இருக்குது. நிறைய ரிசர்ச் ஓரியன்டான விஷயங்கள்லாம் இங்கே நடக்கிறாங்க. ஓகே, தென் நமக்கு வந்து ப்ரைவேட்டாக எப்படியெல்லாம் படிக்கலாம், எங்கெல்லாம் இருக்குது ப்ரைவேட் காலேஜஸ் இந்த கோர்ஸுக்கு எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், எங்கெல்லாம் இருக்குது. சென்னையிலேயே ஸ்ரீ சாய்ராம் சித்தா மெடிக்கல் காலேஜ் இருக்குது. காஞ்சிபுரத்தில் வேலுமயிலு சித்தா மெடிக்கல் காலேஜ் இருக்குது. கோயம்புத்தூரில் ஆர்விஎஸ் சித்தா காலேஜ் இருக்குது. கன்னியாகுமரியில் மரியா சித்தா மெடிக்கல் காலேஜ் இருக்குது. சேலம் சிவராஜ் சித்தா மெடிக்கல் காலேஜ் இருக்குது. விழுப்புரத்தில் அன்னை சித்தா மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் இருக்கிற சீட்டோட டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட கம்ஃபர்டபுளான லொக்கேஷனில் போய் படிக்கிறதுக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் வந்து இந்த சித்தா கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ரைட், இன்னும் இருக்குது பாருங்கள், இன்னும் இருக்குது நம்ம ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இன்னும் இருக்குது. தொட்டவரத்தில் இருக்காங்க, தொட்டவாரம், நாமக்கல்ல இருக்காங்க, விழுப்புரத்தில் இருக்காங்க, ஈரோடு இருக்காங்க, சேலம் இருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல காலேஜஸ் இருக்குது. அங்கெல்லாம் வந்து நல்ல நம்பர் ஆஃப் சீட்ஸும் அவைலபிளாக இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சான்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சீட்டோட பிரேக் டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் சீட்ஸ் இன் 2 கவர்மெண்ட் காலேஜஸ், அது வந்து நம்ம ஸ்டேட் அலாட்மெண்ட் தான். அதே மாதிரி 100% ஆஃப் சீட்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜும் ஸ்டேட் அலாட்மெண்ட் தான். ஓகேவா? ரைட்டா? எஸ், அதுதான் எகெயின் ஃபர்தராக சொல்கிறோம். எஸ், இதெல்லாம் நமக்கு இனிமேல் தேவையில்லை. இனிமேல் தேவையான விஷயம் என்னென்னா பாருங்கள், இதை வந்து நம்ம
ஆயுஷ்ல நம்ம யூனியன் கவர்மெண்ட் வந்து ஆயுஷ் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசன் சிஸ்டத்தை எல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ணாங்க. அதில் ஆயுர்வேதம் இருக்குது, ஹோமியோ இருக்குது, யுனானி இருக்குது, அதே மாதிரி நம்ம சித்தாவும் இதில் இருக்குது. ஸோ கவுன்சிலிங் எப்படின்னா தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங், அதே மாதிரி ஆல் இந்தியா லெவல்லையும் ஒரு ஆயுஷ் கவுன்சிலிங் இருக்குது. ஸோ எப்படின்னா இதில் வெப்சைட் இந்த கவுன்சிலிங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் போனால் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். எப்போது கவுன்சிலிங்கு, அதோட ப்ரொசீஜர் என்ன, அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறோம், எல்லாமே இந்த வெப்சைட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் எலிஜிபிலிட்டின்னா பார்த்தீங்கன்னா நீட் எழுதணும், நீட் குவாலிஃபைடாக இருக்கணும். ஓகே, நீட் எழுதி இருக்கணும். யூ ஹாவ் டு அட்டெண்ட் த நீட் எக்ஸாம். தமிழ்நாடு நேட்டிவிட்டி அதுவும் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு தமிழ்நாடு ஆயுஷோட கவுன்சிலிங்கில் அட்டென்ட் பண்ண முடியும், அப்பியர் பண்ண முடியும். ஓகே, ஆல் இந்தியா ஆயுஷ்னா அப்போ வந்து நீட் குவாலிஃபைடாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்போ கேட்க மாட்டேன். ஓகே, அண்ட் இந்த கோர்சஸ், இந்த ஆயுஷ் கவுன்சிலிங்கில் என்னென்ன கோர்சஸ், இந்த கவுன்சிலிங் வழியாக எந்தெந்த கோர்சஸ் ஜாயின் பண்ணலான்னா சித்தா இருக்குது, அது வந்து தமிழ்நாடு மட்டும் சித்தா இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த ஸ்டேட்லையும் இல்லை. அப்புறம் ஆயுர்வேதிக்கு, அதே மாதிரி யுனானி, ஹோமியோ, அந்த மாதிரி நிறைய இருக்குது விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு சீட்டோட டைப் எப்படின்னா பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் த கவர்மெண்ட் சீட்ஸ் அது தமிழ்நாடுக்காக அலோட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி ப்ரைவேட்டில் 100% தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்காக அலோட் பண்ணி வச்சுருக்கோம். மோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைன் கிடையாது பசங்களா, மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ஆஃப்லைன், மறந்துடாதீங்க. ஓகே, தமிழ்நாடு கவுன்சிலிங்கை பற்றி நான் பேசுகிறோம். ஆனால் ஆல் இந்தியா ஆயுஷில் வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்காங்க. சீட் அலாட்மெண்ட் பேஸஸ் வந்து நீட்டோட ரேங்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ரிசர்வேஷன் பாலிசியை பேஸ் பண்ணி தான் சீட்டோட அலாட்மெண்ட் இருக்குது. கவுன்சிலிங் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, மோப்பப் அப்படின்னு சொல்லி 3 ரவுண்ட்ஸில் போகிறாங்க. அண்டு சென்னை, திருநெல்வேலியில் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் தான் இது நடக்கும். கவுன்சிலிங் ஃபீஸ் அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு 500 rupees, ப்ரைவேட் கோட்டா சீட்டுக்கும் 500 rupees. அப்புறம் டிபாசிட் கேட்பாங்க. அந்த டிபாசிட் வந்து கவர்மெண்ட் சீட்டுனா 10,000 rupees தான், அதுவும் ரீஃபண்டபிள். ஆனால் ப்ரைவேட்டில் வந்து 50,000, ஆனால் அது ரீஃபண்டபிள். ஓகே, டோட்டல் டியூ அட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10,500, இங்கே 50,500. கிளியர் ஆகுதுங்களா? தென் கவுன்சிலிங் டிப்ஸ், நீங்கள் அந்த கவுன்சிலிங் அப்பியர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கவுன்சிலிங் ரெடி ஆகும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் ஃபார் போத் டபுள். ஓகே, ரெஜிஸ்டர் ஃபார் போத்னா என்ன, போத் ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்குக்கும் ஆல் இந்தியா ஆயுஷ் கவுன்சிலிங்கும் ரெண்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்படின்னா உங்களோட சான்ஸு, அந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான சான்ஸு அதிகமாகும். ஓகே, டோன்ட் அஸ்யூம் டைரக்ட் அட்மிஷன். ஓகே, ப்ரைவேட் காலேஜ் தானே, அப்போ கேஷ் எடுத்துகிட்டு போனால் டைரெக்டாக சீட் எடுக்கலாம், அட்மிஷன் கிடைக்கலாம் அப்படின்னு நினச்சா முடியாது. நீங்கள் எல்லாமே என்ன பண்ணணும், த்ரூ கவுன்சிலிங் வழியாக தான் பண்ணணும், த்ரூ ப்ராப்பர் சேனல் வழியாக, அந்த ஒரு ப்ரொசீஜர் வழியாக தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஓகே, கீப் ஆல் டாக்குமெண்ட்ஸ் ரெடி. நம்ம கையில் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கா, எல்லாமே அப் டு டேட்டாக இருக்கா அப்படிலாம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பி ரெடி வித் நம்ம நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் ரெடி பண்ணிக்கணும். பி ரெடி வித் டிடி பேமெண்ட்டு ஃபார் கவுன்சிலிங் ஃபீ அண்ட் டிபாசிட் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டே அப்டேட்டட் ஆன் டெட்லைன்ஸ். ஏதாவது சேஞ்சஸ், இப்போ ஆல்ரெடி சொன்ன டேட்டுக்கெல்லாம் ஏதாவது சேஞ்சஸ் வருதா, அதெல்லாம் வந்து வெப்சைட்டை அடிக்கடி பார்த்து நம்ம வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே பசங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நான் இதுதான் டிஸ்கஸ் பண்ண நினச்சோம். ஸோ சித்தானா என்ன, எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே வந்து சித்தா இந்த கோர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. நான் இப்போ கூட இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசி கொஞ்சம் பார்த்தேன், கெரியர் எல்லாம் எப்படி அப்படிலாம் பார்த்தேன். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஒரு அலோபதிக் டாக்டருக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு வேல்யூ இருக்கோ, சேம் வேல்யூ அண்ட் சேம் ரெப்யூட்டேஷன், சேம் ரெஸ்பெக்ட் அது வந்து சித்தா முடிச்சுட்டு இருக்கிற டாக்டர்ஸுக்கும் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட கெரியர் வந்து ரிசர்ச் ஃபீல்டில் வேணும்னா நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் ஆப்ஷன் வேறு இருக்குது. நீங்களே சொந்தமாக உங்களுக்கு மெடிசினை க்ரியேட் பண்ணி அதை மார்க்கெட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸில் இது வந்து இப்போது சித்தா படித்த ஸ்டூடெண்ட்ஸை ஃபார்மசிஸ்ட்டாக வைக்கிறாங்க. அங்கேயும் நல்ல பேக்கேஜில் கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் நீங்கள் இதோட ஹையர் ஸ்டடீஸுக்கு போனால் அங்கே வந்து நீங்கள் டீச்சராக இதே மாதிரி காலேஜஸ்லாம் டீச் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்கும், குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஸோ டீச்சிங் ஃபீல்டுனா டீச்சிங் ஃபீல்டு, ரிசர்ச் ஃபீல்டுனா ரிசர்ச் ஃபீல்டு, ப்ராக்டிசிங் ஃபீல்டுனா ப்ராக்டிசிங் ஃபீல்டு, இல்லை பிஸ்னஸ் ஃபீல்டுனா பிஸ்னஸ் ஃபீல்டு, எல்லா இடத்துக்கும் டைவர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கோர்ஸ் தான் பிஎஸ்எம்எஸ் கோர்ஸ். ஸோ இட் இஸ் நாட் ஒரு செகண்டரி கோர்ஸ், இது ஒரு பேக்கப் கோர்ஸ் அப்படி இல்லை. இது வந்து ஆக்சுவலி ஈக்குவல் நாம் ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய ஒரு கோர்ஸ், நம்ம ட்ரெடிஷ்னல் கோர்ஸ் தான் இது. ஸோ நாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னா யார் கொடுப்பேன்? ஸோ கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில், எஸ்பெஷலி தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து இந்த கோர்ஸுக்கு ஒரு தனி மரியாதை இருக்காங்க. ஸோ
எஸ் இந்த கோர்ஸுக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்டட்னா நீட்டுக்கு நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்து இந்த கோர்ஸுக்கும் நீங்கள் போகலாம். ஓகே, ஸோ பசங்களா அவ்வளோதான் சொல்கிறதுக்கு. எதாக இருந்தாலும் படித்து தான் ஆகணும். காம்படிட்டிவ் எக்ஸாம்னா நம்ம கிராக் பண்ணி தான் ஆகணும். அது வந்து பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ப்ராப்பரான ஒரு சிஸ்டமேட்டிக்கான அப்ரோச்சில் யார் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், யார் சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணாலும் அவங்களால ரிசல்ட் எடுக்க முடியும். ஆனால் அதுக்கு தேவையான ஒரு சிஸ்டமேட்டிக் பிளாட்ஃபார்மில் நீங்கள் இருக்கணும். அதனால தான் சைலம் வந்து உங்களை ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸுக்கு இன்வைட் பண்ணுறேன். ஸோ பசங்களா இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.